2, 1, 2, play. Easy. 2, easy go. 4, 5. Come on. 2. Good afternoon everyone. So welcome back to another புது வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம செஸ்ட் அண்ட் ஷோல்டர்ஸை ட்ரெயின் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்லேயே ஒரு பேட் நோட் என்னென்னா, நம்மளுக்கு செஸ்ட் ப்ரெஸ், அதாவது ஃபஸ்ட்டு வேரியேஷனில் செஸ்ட் ப்ரெஸ்ஸில் அவ்வளோவா ஒன்றும் லைக் போன செஷனில் பண்ணதுமே இந்த செஷனில் பண்ண முடியல. ரீசன் என்னவாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா, ஒன்று ரிக்கவரி. ஸோ நான் இன்டென்சிட்டி ஜாஸ்தி பண்ணியிருக்கிறதுனால காலுமே ஒன்று லைக் போன செஷன் நம்ம போன ஒர்க் அவுட் வந்து நம்ம லெக் பண்ணியிருப்போம், லெக் அதுக்கப்புறம் பேக். ஸோ ரெண்டுமே இன்னும் ரிக்கவரி ஆகலை. ஸோ இன்னும் சோர்னஸ் அப்படி தான் இருக்குது. ஸோ ஒரு செட்டு நம்ம ஆட் பண்ணுறதுனால இன்டென்சிட்டி ஜாஸ்தி ஆகிட்டு ரிக்கவர் ஆகலை. ஸோ லெக் எப்போவுமே பெரிய மசில்ன்றதுனால ஸ்லோவாக தான் ஆகும். பேக் இப்போதைக்கு பரவாயில்ல. ஸோ மேபி அதனால கூட இருக்கலாம். அண்ட் இன்னொன்று என்னன்னா, ஸ்லீப் ஒழுங்காக ஸ்லீப் இல்லாததுனால அது கூட ஒரு ரீசனாக இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்மித் மிஷில். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு பிஆர் அட்டன் பண்ண போகிறோம், விச் இஸ் 40 kgs. லாஸ்ட் டைம் 35 kgsல 15 reps பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த வாட்டி தெரியல, மைண்டுமே லைக் அதுதான். நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு வேரியேஷனில் நீங்கள் ஃபஸ்ட் வேரியேஷனில் நீங்கள் உங்களுக்கு ஒரு லைட்டாக ஒரு மைனஸ் பாயிண்ட் ஆகிடுச்சுன்னா த்ரூ அவுட் தி டே ஒரு நல்லா தான் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ வில் சி எவ்வளோ ரெப் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல் ஃபோக்கஸில் இருப்போம். மைண்டை நாம தான் கண்ட்ரோல் பண்ணணும், மைண்ட் நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ஸோ லெட்ஸ் கோ. வார்ம் ஓவர்லாம் முடிஞ்சு. ஸோ ஃபஸ்ட்டு 20 kgsல ஒரு 3 to 4 reps பண்ணேன். ஸோ இதான் டாப் செட். இன்னொரு 2 to 3 minutes ரெஸ்ட் எடுத்துகிட்டு இதில் 2 செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 20 kgs ட்ராப் பண்ணிவிட்டு 20 kgsல, அதாவது 40லேருந்து 20 ட்ராப் பண்ணிட்டு அதில் ஒரு எவ்வளோ ரெப்ஸ் கிடைக்குதோ அவ்வளோ ரெப்ஸ் கிடைக்கும். இல்லைனா யாருன்னா ஜிம் ப்ரோ என் ஃப்ரெண்டு கூப்பிட்டு அசிஸ்டோட எவ்வளோ ரெப்ஸ் முடியுமோ அவ்வளோ ரெப்ஸ் பண்ண போகிறோம். ஹைப்போட்ரோஃபி போட்டு ஸ்மாஷ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஒரு செட்டு நான் ஆட் பண்ணி ஹைப்போட்ரோஃபியில் நிறைய ரெப்ஸ் டைம் எதுவுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் க்ளீன் ரெப்ஸ் பண்ணி சோர்னஸ் வந்து நெக்ஸ்ட் லெவலு. என்னால் அந்த லெக் சோர்னஸ்னால நடக்கும்போது என்னால் ஒரு மசிலுமே ஃபீல் பண்ண முடியுது சோர்னஸ் இருக்கிறது. ஆம்ஸ்ட்ரிங்ஸ் மட்டும் நெக்ஸ்ட் லெக் செஷன் வரைக்கும் ஆம்ஸ்ட்ரிங் ரெக்கவர் ஆகுமான்னு கூட தெரியல. பார்ப்போம். செஸ்ட்டுக்கு 3 வேரியேஷன், ஷோல்டருக்கு 3 வேரியேஷன், எல்லாமே ஸ்மாஷ் பண்ணணுன்னு தான் வந்தேன். இட்ஸ் ஓகே. ஒரு நாள் இப்படி தான் இருக்கும். ப்ரீ ஒர்க் அவுட்மே இல்லை, ப்ரீ ஒர்க் அவுட் காலி ஆகிடுச்சு. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா, ப்ரூ ஒரு ஸ்பூன் போட்டு தான் வந்தேன். ஏன்னா காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுமே இப்போ தான் சாப்பிட்டேன். நான் இந்த ஜிம்முக்கு வரதுக்கு முன்னாடி தான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். ஸோ லெட்ஸ் கோ. எவ்வளோ செட் வருதுன்னு பார்ப்போம். Easy, come on, buddy. 2. 4. 5. 6. Easy, come on.
ಬರ್ಲಿ ಹತ್ರಿ ಅಷ್ಟು ಹಂಗೆ ಸೇಮ್ ಬರ್ಲಿ ಇನ್ನೊಂದು ನಂದು ಅಷ್ಟೊಂದು ನೀವು ಲಾಕ್ ಮಾಡ್ಬಿಡಿಲ್ಲ ಇದು ಒಂದು ಲಾಸ್ಟ್ ಹೌದು ಇದು ಒಂದು ಬರ್ Two. Come on. ஸோ நம்மளுக்கு லாஸ்ட் செஷனில் இதே வெயிட்டில் வந்து 8 reps கிடச்சிச்சு. பட் இந்த வாட்டி 3 to 4 reps தான் கிடச்சிச்சு. ஸோ ஃபஸ்ட் செட்டில் 7 reps கிடச்சிச்சு. ஸோ இட்ஸ் ஓகே, இந்த மாதிரி டேஸ் வரும். நேற்றுல லெக் செஷனில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் லெக் செஷன் இருந்துச்சு. ஸோ அப்படி தான் ஒரு நாள் எப்படி இருக்கும், ஒரு நாள் எப்படி இருக்கும், எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ லெட்ஸ் கோ. இன்னும் 2 வேரியேஷன் ஷோல்டர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் செஸ்ட் இருக்குது. நெக்ஸ்ட் செட்டில் கண்டினியூ பண்ணுறேன். ஒன் ஆஃப் தி ஒஸ்ட் டேன்னு நான் சொல்லுவேன். இந்த மாதிரி நாளை வந்து நான் ஜிம்மில் வந்து ஃபேஸ் பண்ணதே இல்லை. ஸோ எல்லா செஷன், எல்லா ரெப்பிட்டேஷன்லுமே, எல்லா ரெப்பு, எல்லா செட்டும், எல்லா வேரியேஷன்லுமே -1, -3, -5. இந்த செஷனை கூட நான் ட்ராக் கூட பண்ண மாட்டேன். ஒன் ஆஃப் தி ஒஸ்ட் செஷன் தான் சொல்லுவேன். அது மைண்ட் செட்டாக இல்லை
என்னோடய பாடியான்னு ஒன்றுமே புரிய மாட்டேது. இட்ஸ் ஓகே. இன்னொரு செட் இதை முடிச்சுட்டு லேட்டரல் ரேஸ் முடிச்சுட்டு இந்த வீடியோ நான் எங்கேயே எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும் நினைக்கிறேன். அண்டர் ஒரு 10 minutes இல்லை ஒரு 11 to 12 minutes தான் இருக்கும். லாஸ்ட் டைமே பேசியிருக்க மாட்டேன், ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பேசியிருப்பேன். அதுக்கப்புறம் மைண்ட் வந்து ரொம்ப அப்செட்டாக இருக்குது. இட்ஸ் ஓகே. இந்த மாதிரி நாளும் வரும். ஸோ இந்த மாதிரி நாள் வந்திருக்கு, பட் இவ்வளோ வருஷம் எனக்கு வந்ததே இல்லை. ஓகே, இன்னொரு செட் முடிச்சுட்டு லேட்டரல் ரேஸ் முடிச்சுட்டு இந்த வீடியோ நான் எங்கே எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஹோப் யூ லைக் தி வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இல்லை என்னோடய ஜேர்னியை த்ரூ அவுட்டாக ஃபாலோ பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு சாட்டர்டே சண்டே, ஸோ 2 நாளைக்கு நான் ஷூட் பண்ண மாட்டேன். ஜிம்முக்கு வருவேன், ஆனால் ஷூட் பண்ண மாட்டேன். ஏன்னா சாட்டர்டே சண்டேஸில் மிஷின் கிடைக்கிறதே பெரிய விஷயம் எங்கள் ஜிம்மில். ஸோ நெக்ஸ்ட் மண்டே மோஸ்ட்லி ஆர்ம்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஆர்ம் செஷனில் சந்திப்போம். இல்லை மண்டே என்ன பண்ணுறோம் அதுக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா இன்னும் சண்டே லெக்ஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். பார்க்கலாம், லெக்ஸ் இன்னும் ரிகவர் ஆகலை. மோஸ்ட்லி நான் சண்டே ஆர்ம்ஸ் பண்ணிவிட்டு மண்டே லெக்ஸ் பண்ணுவேன். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ நான் எங்கே எண்ட் பண்ணிக்கிறேன். உங்களால் அடுத்த ஆர்ம் செஷன் இல்லை லெக் செஷனில் சந்திக்கிறேன்.